வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மீகா தீர்க்கதரிசியின் செய்திகளை கேட்டு வரும் நாம் மேசியாவின் வருகையை குறித்து மீகா கூறும் செய்தியை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்போமா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மீகா தீர்க்கதரிசிகளில் மிகவும் சிறந்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் கிறிஸ்து மனுஷகுமாரனாக அவதரித்த போது அவர் எங்கே பிறப்பார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது வேதபாரகர் மீகாவின் தீர்க்கதரிசனத்தின்படி யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று பதிலளித்தனர். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் இவரது தீர்க்கதரிசனத்தை சுட்டி காட்டுகிறார். மேலும் மீகாவின் தீர்க்கதரிசனத்தின் மூலமாக மூப்பர்கள் எரேமியாவின் உயிரை காத்தனர். எரேமியா எருசலேமின் அழிவை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்த போது சிலர் அவருக்கு விரோதமாக எழும்பி கொன்று போட வகை தேடினார்கள். அப்பொழுது மூப்பர்கள் சிலர் எழும்பி இவரை கொன்று போட வேண்டாம். எசேக்கியாவின் நாட்களில் மீகா தீர்க்கதரிசி இதே தீர்க்கதரிசனத்தை உரைத்த போது எசேக்கியா அவனை கொன்று போடாமல் கர்த்தருக்கு பயந்து தேவனை நோக்கி கெஞ்சினான். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார் என்று கூறினர். இவ்வாறு மீகாவின் தீர்க்கதரிசனம் எரேமியாவின் உயிரை காத்தது. அன்பானவர்களே, மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த போது இந்த புத்தகத்தில் 3 செய்திகள் அடங்கியிருக்கிறது என்று கூறினோம். மீகா முதல் 2 அதிகாரங்களில் அடங்கியுள்ள முதல் செய்தி உலகின் சகல ஜனங்களுக்கும் எழுதப்பட்டது. மீகா 3ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள 2வது செய்தி இஸ்ரவேலர்களின் தலைவர்களுக்காக எழுதப்பட்டது. மீகா இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தின் தலைநகரிலும் தெற்கு ராஜ்யத்தின் தலைநகரிலும் பிரசங்கித்தார். இஸ்ரவேலர்களின் தலைவர்களுக்கு அவர் கொடுத்த செய்தியானது அரசாங்கத்தோடு தொடர்புடையது. அரசாங்கம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்ற கொள்கையில் மீகா உறுதியாக இருந்தார். தம்முடைய ஜனங்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். தேவன் எந்த நோக்கத்தோடு அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரோ அது பாதுகாக்கப்படும் போதுதான் மக்கள் சமாதானமாக வாழ முடியும். தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்க அமைப்பு 3 அடுக்குகளை கொண்டது என்று மீகா நம்பினார். முதலாவது ஆன்மீக நிலையிலான அரசாங்கம். இதற்கு பொறுப்பானவர்கள் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் ஆன்மீக சத்தியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாகவும் அதன்படி வாழ்பவர்களாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது நன்னடத்தை நிலையிலான அரசாங்கம். இதற்கு பொறுப்பானவர்கள் தீர்க்கதரிசிகள். அவர்கள் ஆசாரியர்களால் போதிக்கப்படும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி மக்களை அறிவுறுத்த வேண்டும். மூன்றாவதாக பொதுத்துறை அதிகாரிகள். இவர்களது பொறுப்பு தேவ கட்டளைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வாறு இஸ்ரவேலர்கள் 3 அடுக்குகள் கொண்ட அமைப்பை பெற்றிருந்தாலும் இந்த அமைப்புகள் கரை படிந்ததாகவே காணப்பட்டது. ஆகவே தான் மீகா இவர்களை கடிந்து கொள்கிறார். இவ்வாறு இவர்களை கடிந்து கொள்ளும் மீகா நம்மை மேசியா தீர்க்க தரிசனத்திற்கு உள்ளாக அழைத்து செல்கிறார். அசீரியர்களின் சிறையிருப்பையும் பாபிலோனிய சிறையிருப்பையும் அதோடு ஏற்பட இருக்கும் அழிவுகளையும் அறிவிக்கும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தம்முடைய செய்தியின் நிறைவாக ஒரு நல்ல செய்தியையும் கூறுகிறார். அவர்கள் உங்களுக்கு அழிவு வரும் என்ற செய்தியோடு நிறுத்திக் கொள்வதில்லை, அதனோட நம்பிக்கையின் செய்தியையும் கொடுக்கின்றனர். யூதேயா தேசம் சிறைப்பிடிக்கப்பட்டு போகும் என்ற செய்தியை கொடுத்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அவர்கள் 70 வருடம் சென்ற பின் பாபிலோனிலிருந்து திரும்பி வருவார்கள் என்ற செய்தியையும் கொடுத்தனர். இஸ்ரவேலர்களின் அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் நம்மை கடைசி காலத்திற்கு அழைத்து செல்கின்றனர். இந்த தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்படுவார்கள் என்பதையும் பின்னர் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் தாயகம் திரும்புதலையும் முன்னுரைத்தனர். பின்னர் அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் திரும்புவார்கள் என்பதையும் தெரிவித்தார்கள். இந்த மனமாற்றம் இன்று வரை நடைபெறாவிட்டாலும் விரைவில் நடைபெறும் என்பதை நம்ப முடிகிறது. மீகா
தம்முடைய 3வது செய்தியில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஜனங்கள் மீட்டுக் கொள்ளப்படுவதை குறித்து கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனத்தை கூறுகிறார். இப்போதும் அவர் 3 அடிப்படை அலகுகளாகிய பொதுத்துறை அதிகாரிகள், ஆன்மீக தலைவர்களாகிய ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் ஆகியோரை மனதில் கொண்டவராகவே பேசுகிறார். இந்த தலைவர்கள் மக்களை சரியான வழியில் நடத்த தவறிவிட்டதாகவே மீகா கருதுகிறார். ஆன்மீக மற்றும் சமுதாய தலைவர்களின் நிலையற்ற தன்மையே மேசியாவின் வருகைக்கு வித்திடுகிறது. மேசியாவின் வருகையை குறித்து மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. மேசியா சரியான ஆட்சியை தருவார் என்பதுதான் மீகாவின் கருத்து. அவர் கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். மீகா இங்கு கூறுவது என்னவென்றால், தேவன் மனிதர்களுக்கு ஆட்சி புரியும் அதிகாரத்தை கொடுத்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் தங்கள் பணியை நிறைவேற்ற தவறினர். ஆகவே தேவன் ஒரு நாள், இனி நான் ஜனங்களை நம்ப மாட்டேன் என்று கூறி தம்முடைய குமாரனுக்கு ராஜ்யத்தை வழங்குவார். அவருடைய குமாரன் தேவனுடைய சித்தப்படி ஆளுகை செய்வார். அவர் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு ஆட்சி செய்வார். குமாரனின் நாட்களில் தேவன் எந்த நோக்கத்தோடு ராஜ்யத்தை மனிதர்களிடம் ஒப்படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். அவருடைய ஆளுகை மாசற்றதாய் பூரணமாய் விளங்கும். இந்த விளக்கம் எப்போது இப்பேற்பட்ட மாசற்ற ராஜ்யத்தை நிறுவினார் என்ற கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது. இந்த தீர்க்க தரிசனம் இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்ற சீசர்களின் கேள்வியை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. சீசர்கள் இயேசுவே ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தும் அதிகாரம் படைத்த தலைவர் என்று நம்பினார்கள். இதனால்தான் யூதாஸ் காரியத்து இயேசுவை பின்பற்றினான் என்று வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள். இயேசு ரோமர்களிடமிருந்து ராஜ்யத்தை யூதர்களுக்கு கொடுப்பார். அப்போது அந்த புதிய ராஜ்யத்தில் தான் ஒரு தலைவராக விளங்கலாம் என்று யூதாஸ் காரியத்து இயேசுவை பின்பற்றினான். அதே போல ரோம அதிகாரத்தை எதிர்த்து கொரில்லா போரில் ஈடுபட்ட குழுவை சார்ந்த செலாத்தே எனப்பட்ட சீமோனும் இதே எண்ணத்தில்தான் இயேசுவை பின்பற்றினான். மேலும் இயேசுவின் 12 சீசர்களில் 4 இதே எண்ணத்தில்தான் இயேசுவை பின்பற்றினர் என்று நம்பப்படுகிறது. பழைய ஏற்பாட்டை அறிந்திருந்த சீசர்கள் மீகாவின் தீர்க்க தரிசனத்தின்படி மேசியாவாகிய இயேசுதான் புதிய ராஜ்யத்தை அமைத்து அதன் தலைவராக வீற்றிருப்பார் என்று நம்பினார்கள். ஆனால் இங்குதான் முரண்பாடான ஒரு கருத்து அமைந்திருக்கிறது. இதை சீசர்கள் கண்டுகொள்ளவில்லை. இயேசு தம்முடைய சீசர்களிடம் தம்முடைய வருகையை 2 பகுதிகளாக அமைந்திருக்கும் என்பதை தெளிவுபடுத்தினார். இதைத்தான் நாம் 1ஆம் வருகை 2ஆம் வருகை என்று அழைக்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை மேற்கோளிட்டு நாசரேத் அறிக்கையை கொடுத்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்களை கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இந்த அறிக்கையில் இயேசு தம்முடைய பணியை தெளிவாக கூறுகிறார். அவர் இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவுமே வந்துள்ளேன் என்று கூறினார். இப்போது நாம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்களையும் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களையும் பொருத்தி பார்க்க வேண்டும். இயேசு ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் காணப்படும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் என்ற வாக்கியத்தை வாசிக்காமல் புத்தகத்தை பணிவிடைக்காரரிடம் சுருட்டி கொடுத்துவிட்டு அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு தம்முடைய முதல் வருகையில் தேவன் சரிக்கட்டும் நாளை அறிவிக்க வரவில்லை. ஏசாயா 61ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் சங்கீதம் இயேசுவின் 2 வருகையையும் ஒரே வசனத்தில் குறிப்பிடுகிறது. முதலாவது வருகையில் இயேசு பாடுபடும் குமாரனாக வந்தார். உலகத்தாரின் பாவங்களுக்காக மரிப்பதும் உயிர்த்தெழுவதும் பின்னர் சபையை பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதும் தான் இயேசுவின் முதல் வருகை நோக்கமாகும். இப்போது இயேசு கிறிஸ்து தமது திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறார். திருச்சபையின் காலம் நிறைவேறும் போது இயேசு மீண்டுமாக வருவார். இதை தீர்க்கதரிசிகள் அனைவரும் அறிவித்துள்ளனர்.
அவர் மகா வல்லமையோடும் மகிமையோடும் வருவார். இரண்டாவது வருகையில் அவர் பாடுபடும் குமாரனாக வரப்போவதில்லை. ஒரு கணத்தில் அடிப்பவனுக்கு மறு கணத்தை திருப்பி காட்டும் தேவகுமாரனாக வரப்போவதில்லை. இரண்டாவது சங்கீதத்தில் கூறியுள்ளபடி தேசங்களை இருப்பு கோலால் நொறுக்கி குயக்களத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவார். இரண்டாவது வருகையில் இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதில் ஆளுகை செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக ஆளுகை செய்வார். மீகாவின் மேசியா தீர்க்க தரிசனமும் இரண்டாவது வருகையை குறித்தும் கூறுகிறது. ஏனென்றால் அந்நாளில்தான் தேவன் மனுபுத்திரரை பார்த்து, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தேன், நீங்களோ கரை படிந்தவர்களாகி பரிதானத்துக்கு செவிசாய்த்தீர்கள். பொதுத்துறை அதிகாரிகள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்த்தீர்கள். ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசித்தார்கள். தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொன்னார்கள். இதனால் என்னுடைய சித்தம் உங்களால் நிறைவேறப்படவில்லை என்று கூறுவார். ஆகவே தீர்க்கதரிசிகளின் வாக்குப்படி தேவன் மனுபுத்திரரிடமிருந்து ராஜ்யத்தை எடுத்து போடுவார். அவர் தம்முடைய குமாரனுக்கு ராஜ்யத்தை வழங்குவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக ஆளுவார். இதுதான் மீகா கொடுக்கும் மேசியா தீர்க்க தரிசனத்தின் பொருளாகும். அந்நாட்களில் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். கவனியுங்கள், மீகா 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அன்பானவர்களே, மேசியா தீர்க்க தரிசனம் என்றவுடன் பொதுவாக நாம் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மீகா தம்முடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நம்மை கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு அழைத்து செல்கிறார். முதலாவது வருகையில் தம்மை பாடுபடும் குமாரனாக வெளிப்படுத்திய கிறிஸ்து இரண்டாவது வருகையில் ராஜாதி ராஜாவாக வெளிப்படுவார். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்படும். அங்கே நீடிய சமாதானம் உண்டாயிருக்கும். இந்த ராஜ்யத்தில் பங்கு பெற நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனால் மனிதர்களுக்கு அருளப்பட்டிருக்கும் ராஜ்யம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதில் மீகா அதிக கவனம் செலுத்துகிறார். மேலும் அவர் வர இருக்கிற பாபிலோன் சிறையிருப்பையும் அதன் விடுதலையையும் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். கவனியுங்கள், மீகா 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன். ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். சீயோன் குமார்த்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்தில் இருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். அன்பானவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் மீகா மேசியாவை குறித்து கூறிய தீர்க்க தரிசனங்களாகிய மேசியா எங்கே பிறப்பார், மேசியாவின் இரண்டாம் வருகை ஆகியவைகளை படித்தோம். அவர் அங்கு யூதர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்பதையும் அவர்களை சிறைப்படுத்திய சிதறடித்த தேசங்கள் மீது வரும் தேவ கோபாக்கினையையும் எடுத்துரைத்தார். மேலும் அவர் அசிரியர்களின் படையெடுப்பை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அசிரியர்கள் யூதர்கள் மீது படையெடுத்து வந்து எருசலேமின் வாசல் மட்டும் வந்தவர்கள் அங்கிருந்து வெறுமையாக திரும்பி போனது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மீகா இந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் எவ்வாறு யூதர்களை அசீரியர்களிடம் இருந்து காப்பாற்றியது என்பதை கூறுகிறார். இருந்தபோதிலும் பாபிலோனியர் உங்களை சிறைப்பிடித்துச் செல்வார்கள். அந்த சிறையிருப்பு உங்களை மாயையான ஆராதனையிலிருந்து விடுவிக்கும் என்பதையும் கூறுகிறார். கவனியுங்கள், மீகா 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளாய். நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன். அன்பானவர்களே, மீகாவின் புத்தகம் 3 செய்திகளை கொண்டது என்று கற்றுக்கொண்டோம். தம்முடைய 3வது செய்தியை தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில் நடைபெறுகிற
நீதி விசாரணை போல் உருவகமாக கூறுகிறார். மீகா 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கைச் சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனாகிய பிழையாம் அவனுக்கும் பிரயோஜனமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது என்ன என்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். இங்கே மீகா மிகவும் அழகான முறையில் தம்முடைய செய்தியை கூறுகிறார். அதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், அவர் தேவனையும் இஸ்ரவேலர்களையும் வழக்கு மன்றத்திற்கு அழைக்கிறார். அங்கு தேவன் பர்வதங்களை தமக்கு சாட்சியாக வைத்து இஸ்ரவேலர்களுக்கு தாம் செய்த நன்மைகளையும் அவர்கள் மறந்து போன கடந்த நாட்களையும் நினைவூட்டுகிறார். இவ்வாறு நன்மையே செய்த தேவனுக்கு நீங்கள் செய்த உபகாரம் அவரை மறந்து சோரம் போனீர்கள் என்று கூறுகிறார். மேலும் அவர் சில கேள்விகளையும் கேட்கிறார். கவனியுங்கள், 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? இதற்கான பதிலையும் மீகா அடுத்த வசனத்திலே கூறுகிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லவா உன்னிடத்தில் கேட்கிறார். மீண்டுமாக மீகா கூறும் வழக்கு மன்றத்தை நாம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். இங்கு தேவனாகிய கர்த்தர் தமக்கு தம்முடைய மக்களின் மீது இருக்கும் மன வருத்தத்தை, அவர்கள் அவருக்கு விரோதமாக செய்யும் பாவங்களை குற்றமாக வைக்கிறார். இதனால் மக்கள் மத்தியில் ஏற்படும் எண்ணம் என்ன தெரியுமா? நாங்கள் மீண்டும் எவ்விதம் தேவனிடம் கிட்டிச் சேர்வது என்பதாகும். இதற்கு வேதாகமத்தில் தெளிவான திடமான பதில் காணப்படுகிறது. அதுதான் கிருபை. என்னுடைய பாவங்கள் அகற்றப்பட என்னால் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய சொந்த முயற்சினால் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுவிட முடியாது. சொந்த முயற்சியினால் பாவ மன்னிப்பை பெற வாய்ப்பு இருந்திருக்குமானால் அன்று தாவீது அரசன் ஒரு ஆட்டு மந்தையையே ஆசரிப்பு கூடாரத்தில் பலியிட்டிருப்பார். ஆனால் தாவீதைப் போல ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றவர்கள் தேவன் பலியை அல்ல, உடைந்த உள்ளங்களையே விரும்புகிறார் என்பதை அறிவார்கள். ஆவியில் குத்துண்டவர்களாய் உடைந்த உள்ளத்தோடு வெளியரங்கமான செய்கையாகிய பலியை செலுத்தும் போதுதான் தேவன் பாவங்களை மன்னிக்கிறார். இதைத்தான் மீகாவும் ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களினாலும் எண்ணெயை ஓடுகிற ஆறுகளினாலும் தேவனை திருப்திப்படுத்த முடியாது என்கிறார். தேவன் நமது உள்ள தூய்மையையே எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நீதி, அன்பு, தாழ்மை மற்றும் தூய்மை என்பவைகளாகும். ஆமோஸ் தீர்க்கதரிசியைப் போன்று மீகா தீர்க்கதரிசியும் நீதி, நியாயம் என்ற கோட்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அன்பானவர்களே, மீகாவின் 3வது செய்தியில் இயேசுவால் மேற்கோளிட்டு காட்டப்பட்ட மீகாவின் வார்த்தைகளையும் படிக்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரத்தில் இயேசு, உன்னுடைய நீண்ட நாள் நண்பனையும் உன் மனைவியையும் நம்பாதீர்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் மகன் தகப்பனை வெறுக்கும், மகள் தாயை இகழும், மருமகள் மாமியை சபிக்கும் நாட்கள் வரும். ஒரு மனிதனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டிலேயே காணப்படுவார்கள். இதை மீகா கூறும்போது மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன்.
என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன் என்கிறார். பாருங்கள், இவ்வாறே தீர்க்கதரிசிகள் ஒரு நம்பிக்கையோடு தங்கள் செய்தியை முடிக்கின்றனர். யோனா மீனின் வயிற்றில் இருந்தபோது ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். இவ்வாறு யோனா கூறிய போது தேவன் அவரை விடுவித்தார். யூத மக்கள் சிறை கைதிகளாய் கொண்டு செல்லப்பட்ட போதும் எரேமியா கொல்கதா மலையில் வீற்றிருந்தவராய் தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்றும் மறக்க மாட்டார் என்று பாடுகிறார். ஆகவே தான் விடுதலை தேவனிடமிருந்து வருகிறது என்பதை நாம் நம்புகிறோம். அதுபோலவே தான் மீகாவும் யோனா மற்றும் எரேமியாவோடு சேர்ந்து, நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் பாவம் செய்தபடியால் அவர் என்னை தண்டிப்பதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நன்மையை பார்ப்பேன் என்கிறார். நன்மையை காணும்படி என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டு நாட்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நமக்கு நன்மையானது ஒரு நாளில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் நாம் ஒவ்வொரு நாளையும் கழித்து வருகிறோம். தாவீது 34ஆம் சங்கீதத்தில் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று கேட்கிறார். நன்மையை புசிப்போம் என்ற நம்பிக்கைதான் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறது. இதைத்தான் மீகாவும் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை போதிக்கிறார். கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நன்மையை நான் காண்பேன் என்கிறார். கடைசியாக மீகாவின் செய்தி ஒரு தீர்க்க தரிசன வெளிப்படுத்துதலோடு முடிவடைகிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்கள் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிகாரிகளும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் தங்கள் பணியை சரிவர செய்யவில்லை என்று கூறிய மீகா இங்கு தேவனே உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் என்று கூறுகிறார். மேலும் மீகா பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஜனங்கள் புனித பயணம் மேற்கொள்வார்கள் என்பதையும் கூறுகிறார். இன்று இஸ்ரவேலின் பிரதான வருமானத்தில் ஒன்று சுற்றுலாவினால் வரும் வருமானமாகும். மீகாவின் தரிசனம் நிறைவேறுகிறது. பல இடங்களில் இருந்தும் மக்கள் எருசலேமிற்கு புனித பயணமாக வருகின்றனர். ஆனாலும் அவர்கள் தங்கள் தேவனிடம் திரும்ப வேண்டியுள்ளது. இதுவும் விரைவில் நிறைவேறும். மீகா கர்த்தர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபமையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் உம்முடைய கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்கிறார். அன்பானவர்களே, சுருக்கமாக கூற வேண்டுமானால் மீகா தம்முடைய புத்தகத்தில் தேவனுடைய அன்பையும் அவர் அருளும் கிருபையையும் குறித்தே பேசுகிறார். தேவனுடைய அன்பும் கிருபையும் அவருடைய நியாயத்தால் விளக்கப்படுகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவருடைய அருட்கொடையாகிய அன்பையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மீகாவின் விருப்பம். தங்களை தாழ்த்தி தேவனிடம் வருவோர் கிருபையை சுதந்திரித்துக் கொள்வது உறுதி. இன்றே தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சுவோமா? அவரே தமது மிகுந்த இரக்கத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். அன்பானவர்களே,
இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.